வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் 17ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரண்டு பெரிய நாடுகளின் அரவணைப்பில் இருக்கிறது. இரண்டு நாடுகளும் இலங்கைக்கு பேருதவிகளை வழங்கி வருகிறது. இந்த சூழலிலே ஊழல் பெருச்சாளிகள் என்று குற்றம் சாட்டப்படக்கூடிய அல்லது பொருளாதார குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களால் நாடு சூறையாடப்பட்டதும், இந்த நாட்டின் இன்றைய நிலைக்கு இந்த ஊழல்களே காரணம் எனவும் உலக நாடுகள் சுட்டிக்காட்டுகின்ற நேரத்திலே இப்பொழுது ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. சற்றும் எதிர்பாராத ஆட்சி மாற்றமாக அது பார்க்கப்படுகிறது. உள்ளூராட்சி சபைகளில் கூட இல்லாதவர்களுக்கு பாராளுமன்றங்களிலே அங்கத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது, அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் இப்பொழுது மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி மாற்றம் எனவும், இந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக ஒரு புதிய நாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த இரண்டு பெரிய நாடுகளிடம் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார் ஜனாதிபதி. இதன்போது இந்தியாவிலே பலதரப்பட்ட உதவிகள், பலதரப்பட்ட கடன் தள்ளுபடிகள், பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இப்பொழுது சீனாவிலும் அதே போன்று பல உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. பல ஒப்பந்தங்கள் இப்பொழுது நடைமுறைக்கு வரும் வகையிலே, உடனே நடைமுறைக்கு வரும் வகையிலே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறான சூழலில் இலங்கை முன்னேறப் போகிறது, இலங்கை வளர்ச்சியடைய போகிறது, இலங்கையினுடைய சிக்கல்கள் தீரப்போகிறது என்கின்ற சொல்லப்படக்கூடிய நிலையிலே வாகன இறக்குமதி தொடர்பாக பேசப்படுகிறது. வாகன இறக்குமதியிலே கொடுக்கக்கூடிய பலதரப்பட்டிருக்கக்கூடிய வரிகள் தொடர்பாக பேசப்படுகிறது. அதே போல தெற்கு அரசியல் வடக்கு அரசியல் என இரண்டு அரசியல்களும் இரண்டு விதமாக பயணிக்கப்படுகிறது. வடக்கு அரசியலிலே கட்சிகள் அல்லது கூட்டணிகள் தலைமைத்துவ போட்டிக்காக போட்டியிடுவதை பார்க்க முடிகிறது. நாடு இவ்வாறு அரசியல் நிலைமையிலே இருக்கின்ற போது தமிழர் பகுதிகளிலே தொடர்ச்சியாக சில விடயங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விடயங்களாக அமைந்து வருகிறது. 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாட்டு வண்டி சவாரி, அந்த மாட்டு வண்டி சவாரியை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்த்தர்க்கம், அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாழ்வெட்டு, இந்த வாழ்வெட்டிலே இரண்டு சகோதரர்கள் உயிரிழந்த விடயம் நாங்கள் அந்த காலங்களிலே 2022 ஜூன் மாத பகுதிகளிலே நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். அந்த இரண்டு சகோதரர்கள் உயிரிழந்த பின்னர் பிரதான சந்தேக நபர் பிணையிலே வெளியிலே நடமாடி திரிந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பிணையில் நடமாடியவரை 2023 பிப்ரவரி மாதங்களிலே ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அவர் காயமடைந்த விடயங்கள் நாங்கள் அதே காலங்களிலே பத்திரிகைகளிலே பார்த்தோம். பின்னர் அதோடு தொடர்புடையவர் ஒருவர் கேப்ரக வாகனத்தால் மோதி காயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு பின்னர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த விடயம். அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே இவ்வாறு சந்தேக நபர்கள் இருவர் உயிரிழந்த விடயம். அதன் தொடர்ச்சியாக இதன் பின்னரும் அங்கே பிணையிலே வெளியிலே நடமாடி திரிந்திருக்கக்கூடிய இருவரிலே ஒருவர் இப்பொழுது உயிரிழந்திருக்கிறார். அதே போல இன்னும் ஒரு சந்தேக நபரும் உயிரிழந்திருக்கிறார். 42 வயதானவரே பிரதான சந்தேக நபர் அந்த கொலைகளோடு, அதாவது மாட்டு வண்டி சவாரியின் பின்னர் ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் என்று சொல்லப்படக்கூடியவர் இப்பொழுது உயிரிழந்திருக்கிறார். எனவே இது ஒரு தொடர் கதையாக 2022 முதல் 2025 வரை பயணித்து இந்த பகை தீர்க்கப்பட்டதாக இந்த செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்கின்ற போது பல அதிர்ச்சியான விடயங்கள் பார்க்க முடிகிறது. எனவே இந்த காலப்பகுதியில் இவ்வாறான சம்பவம் தொடர்பாக பத்திரிகைகளிலே செய்திகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. இது ஒரு நல்ல படிப்பினை அல்ல என்பது மட்டும் உண்மையானது. இதனை கருத்தில் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த பகையை வளர்த்து கொண்டு திரிவதாக இல்லாமல் இந்த பகையை மன்னித்து விட பழக வேண்டும் என்கின்ற கருத்தோடு நாங்கள் இந்த செய்தியை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளிலே உதயன் விளம்பரி தினக்குரல், இந்த மூன்று பத்திரிகைகளும் இந்த செய்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து தலைப்பு செய்தி ஆக்கியிருக்கின்றன. அவற்றை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இருவர் சுட்டு படுகொலை, பட்ட பகலில் பதற வைத்த சம்பவம், பழைய பகை கொலையில் முடிந்ததாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது.
மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் இருவர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வலம்புரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கிச் சூடு, இருவர் உயிரிழப்பு, ஆபத்தான நிலையில் மேலும் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி என்கின்ற விடயமும், வழக்கு விசாரணைக்காக வந்தவர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு, மாட்டு வண்டி சவாரி போட்டியில் ஏற்பட்ட முருகலை அடுத்து பழிவாங்கல், அதாவது படுகொலைக்கு பழிவாங்கல் நடவடிக்கை என சொல்லப்பட்டதாக வலம்புரி தலைப்பிட்டிருக்கிறது. தினக்குரல் தலைப்பிட்டிருக்கிறது. மன்னார் நீதிவான் நீதிமன்றம் முன்பாக துப்பாக்கிச் சூடு, இருவர் மரணம், பெண் உட்பட இருவர் படுகாயம், நகரில் பதற்றம், இராணுவம் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு, சோதனைகள் தீவிரம், முன்பகை காரணமாக இருக்கலாம் என சந்தேகம், துப்பாக்கிச் சூடு தொடர்பிலே பொதுமக்கள் கடும் விசனம் என்கின்ற விடயங்களாக அந்த செய்திகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இரண்டு குழுக்களுக்கிடையே நீண்ட நாட்கள் முரண்பாடு இருந்திருக்கிறது. இந்த முரண்பாட்டை தீர்த்திருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த முரண்பாட்டுக்குரியவர்களை உரிய முறையில் பாதுகாப்போடு வெளியில் நடமாட வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு பிணை வழங்கப்பட்ட விடயம் மேலும் அவர்களுடைய பகையை தூண்டியதாக அந்த பகுதியில் இருந்து பேசக்கூடியவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். எனவே கண் முன்னால் தங்களுடைய சகோதரர்களை கொலை செய்தவர்கள் நடமாடுவதை பொறுக்க முடியாமல் தொடர்ச்சியாக இந்த கொலை தாக்குதல் நடாத்தப்பட்டு வந்ததாகவும் அதிலே பல தடவை அவர் உயிர் தப்பியதாகவும் பின்னர் இப்பொழுது உயிரிழந்ததாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதோடு இந்த பகை முடியுமா என்கின்ற கேள்விகளும் இருக்கிறது. இது தொடருமாக இருந்தால் அந்த பகுதியிலே மிக பெரும் ஒரு பதற்றம் தொடரும். இது நோக்கி அந்த பிரதேசத்திலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய விடயமாக இது அமைய பெற்றிருக்கிறது. எனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பத்திரிகைகளிலே இந்த விடயத்தை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். முன்பக்க செய்திகளிலே தொடர்கதையாக இருக்கின்ற விடயம், வெளிநாட்டு ஆசை காட்டி 61 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தொடர்ச்சியாக இந்த வெளிநாட்டு ஆசை காட்டி பணம் கொள்ளையிடப்படுகின்ற விடயங்கள், ஏமாற்றப்படுகின்ற விடயங்கள் தொடர்கதையாக இருக்கிறது. 2000க்கு அதிகமான நிறுவனங்கள், பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதாக அண்மையிலே நாங்கள் செய்திகளிலே பார்த்திருக்கின்றோம். விவசாயியின் மோட்டார் சைக்கிள் மல்லாவியில் தீக்கிரை என்கின்ற விடயம் முன்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே டிஐடி என தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. யாழ் நகர பகுதியில் உள்ள நகைக்கடையிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் உள்ள நகைக்கடைக்குள் அத்துமீறி நுழைந்த மூவர் 30 லட்சம் ரூபாவை கொள்ளையிட்டு சென்றிருக்கிறார்கள். ஹயஸ் வாகனத்தில் வந்த மூவர் தங்களை டிஐடியினர் என அடையாளம் காட்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி அதே நேரத்திலே பயங்கரவாத குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் என தம்மை அடையாளப்படுத்தி கடையை பூட்டிவிட்டு கடையில் இருந்தவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இதையடுத்தே கடையில் வைக்கப்பட்டிருந்த 30 லட்சம் ரூபாவை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பிலே யாழ்ப்பாண போலீசாரிடம் முறையிட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தினமும் 7 மணி நேர மின்வெட்டு தொடர்பாக, அதாவது நெடுந்தீவிலே இந்த மின்வெட்டு பதிவாகி வருகிறது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலே தினமும் 7 மணித்தியால மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பட்டங்கள் பெற்றும் வீதியில் பட்டதாரிகள் யாழில் போராட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் யாழ் நகர பகுதியிலே இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. போலியான பத்திரத்தை வைத்திருந்தவர் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காக போலியாக தயாரிக்கப்பட்ட தற்காலிக அனுமதி பத்திரம் வைத்திருந்த கனேடிய பிரஜை ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதானி நிறுவனத்துக்கு எதிரான மனுவை விசாரிப்பதற்கு முடிவு என்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது. பருத்தித்துறை கடலிலே இன்று சன்னங்கள் சீறும், மீனவர்கள் பிரவேசிக்க வேண்டாம், கடற்படை நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. கடற்படையினர், இலங்கை கடற்படையினர் பருத்தித்துறை கடற்பரப்பிலே இன்று சூட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளதால் மீனவர்களை அந்த பகுதிக்குள் செல்ல வேண்டாம், பிரவேசிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பொய்யான குற்றச்சாட்டுகளால் முடக்க முடியாது பெரமுனவை என்கின்ற ஒரு விடயத்தை ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ. அவங்கள் சுட்டு போட்டு ஓட்டு மட்டும் போலீஸ்காரர் புளியங்காய் புடுங்கினவே என்று கேள்வி கேட்கக்கூடிய விடயம், அதாவது சுடுமட்டும் போலீஸ்காரர் புளியங்காயோ புடுங்கினவே என்று மக்கள் கேள்வி கேட்பதாக அங்கே முச்சந்தி முரளிலே கருத்து பதிவாகி இருக்கிறது. இந்த விடயங்கள் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கங்களில் பதிவான விடயங்களாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே
சீனாவுடன் ஒப்பந்தங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், எதிர்க்கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. ரணில் சஜித் சங்கமிக்க இரண்டு தரப்புகளிலும் குழுக்கள் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இணைந்திருந்தவர்கள் பிரிந்திருந்தது போல மக்களை நம்ப வைத்திருந்தார்கள். தொடர்ச்சியாக ஒரு ஒத்துழைப்பு ஆட்சியே கடந்த காலங்களில் இடம்பெற்று வந்திருக்கிறது. குறிப்பாக எதிரணியில் இருந்து கொண்டு அங்கே ஆதரவு கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டதும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதும் யாவரும் பத்திரிகை செய்திகளை பார்த்தபோது புரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருந்திருக்கிறது. 100 ரூபாய்க்கு பான் வேண்டுமா, பேக்கரி சங்கம் நிபந்தனை என்கின்ற விடயம் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. தூய இலங்கை திட்டம் அமெரிக்கா வரவேற்றிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்களும் உதயன் பத்திரிகையில் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. விளம்பரி பத்திரிகையில் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்த விடயம் மன்னார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே இலங்கையின் அபிவிருத்திக்கு அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் என சீன பிரதமர் லீ ஷியாங் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், அதாவது இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா அதிகபட்ச ஆதரவை வழங்க பீஜிங்கில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்த சீனாவினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அங்கே பதிவாகி இருக்கிறது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை உடனடியாக கட்டுப்படுத்துக மன்னார் விவகாரம் தொடர்பிலே அரசிடம் சஜித் வேண்டுகோள் என சொல்லப்பட்டதான செய்தி இன்றைய தினம் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. சஜித் பிரேமதாச மேலும் பல விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். 16 நாட்களில் 5 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இதிலே 5 பேர் மரணமாக இருக்கிறார்கள், 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே இது குறித்து உடனடியாக அவதானம் செலுத்தப்பட வேண்டும், அரசு கரிசனை கொள்ள வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி அரசு தன்னுடைய செயற்பாட்டிலே இருக்கின்ற போது இவ்வாறான கொலை சம்பவங்கள் பதிவாகிறது என்கின்ற விடயங்கள் விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் 2 மாணவர்களும் விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். நொச்சியாகம பகுதியிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி அனுரவின் சீன பயணத்தால் $3.7 பில்லியன் நேரடியாக முதலீடு என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். $3.7 பில்லியன் நேரடியான முதலீடு என்று அவர் விரிவாக தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தி மிக விரிவாக தரப்பட்டிருக்கிறது. தொழில் முனைவோருக்கு நிதியமைச்சின் அறிவிப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாழ்ப்பாண கோட்டை சங்கிலியன் பூங்கா அழகுபடுத்தல் தொடர்பிலே ஆராயப்பட்டிருக்கிறது. அதே போல தூய்மையான இலங்கை அமெரிக்கா பாராட்டு தெரிவித்திருக்கிறது. வடக்கு மீனவர்களுக்கு அவசரமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கு பிராந்திய இலங்கை கடற்படையினர் இன்று பருத்தித்துறை கடலிலே கடற்படை சூட்டு பயிற்சி மேற்கொள்ள இருப்பதால் மீனவர்கள் குறித்த பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது விளம்பரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே பட்டதாரிகளின் கனவுகளுக்கு அரசு உயிர் கொடுக்குமா, யாழில் வேலை இல்லாத பட்டதாரிகள் போராட்டம் என்கின்ற விடயங்கள் பதிவாகி இருக்கிறது. இலங்கையில் முதலீடு செய்ய வருமாறு சீன முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அந்த அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள், இந்திய உயர்ஸ்தானிகரிடம் சஜித் கோரிக்கை என்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே பால் உற்பத்தி அதிகரிப்பால் $, இழப்பை தடுக்க முடியும். ஹைலாண்ட் நிறுவன திறப்பு விழாவிலே சந்திரசேகரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் திருமலை எண்ணெய் குதங்கள் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை வலுசக்தி அமைச்சர் ஜெயக்கொடி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. குருநகரில் சுற்றி வளைப்பு 6 சந்தேக நபர்கள் கைதாகி இருக்கிறார்கள். நேற்றைய தினமும் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். திடீர் சுற்றி வளைப்பு, அங்கே மக்கள் பதற்றத்தில் என்கின்ற விடயங்கள் பார்த்திருந்தோம். அதானி நிறுவன காற்றாலை மின் திட்டம் வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே காசாவில் போர் நிறுத்தம் மறுக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போரினை இடைநிறுத்த ஒப்புக்கொண்டதாக மத்தியஸ்தர்களான அமெரிக்காவும் கட்டாரும் நேற்று முன்தினம் புதன்கிழமை அறிவித்துள்ள நிலையில் குறித்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னமும் மொழிவடையவில்லை. எனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த விடயங்களை மறுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளிலே இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக பார்த்து அதனை வரவேற்றிருந்தோம். ஆனால் அந்த விடயம் போர் நிறுத்தம் என அறிவிக்கப்பட்ட பின்னரும் அங்கே யுத்தம் நடப்பதாக செய்திகளிலே பார்க்க முடிகிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மன்னார் நீதிவான் நீதிமன்றம் முன்பாக துப்பாக்கிச்சூடு, 2 மரணம், பெண்கள் உட்பட 2 படுகாயம். நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்த செய்தி. இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே மின்சக்தி அமைச்சு சினோஃபக் இடையே ஒப்பந்தம் கைச்சாத்து என்கின்ற விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின்
சீன விஜயத்தின் போது இலங்கை மின்சக்தி அமைச்சருக்கும் சீனாவின் சினோபெக் நிறுவனத்துக்கும் இடையே நேற்று ஒப்பந்தம் ஒன்று கைச்சாதிடப்பட்டிருப்பதாகவும் இந்த ஒப்பந்தத்தின்படி $3.7 பில்லியன் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் ஹம்பாந்தோட்டை ஹம்பாந்தோட்டையிலே நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பாகவும் இந்த செய்தியிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கைக்கு வாருங்கள் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்திருக்கிறார். சீனாவினுடைய ஜனாதிபதி பிரதமர் ஆகியோருக்கு இந்த அழைப்பை அவர் விடுத்ததாக செய்திகளிலே பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் வேலையேற்றப்பட்டதாரிகள் யாழிலே நடத்திய நூதன போராட்டம் தொடர்பான செய்தி புகைப்படங்களோடு பார்க்கப்படுகிறது. 16 நாட்களில் 5 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், 5 பேர் மரணம், 4 பேர் காயம். எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயத்தை வன்மையாக கண்டித்திருக்கிறார். இதே நேரத்தில் மின் கட்டணம் திருத்தப்படுமா, இறுதி அறிக்கை இன்று வெளியிடப்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தம்மை CID என கூறிக்கொண்டு நகைக்கடைக்குள் புகுந்து கொள்ளை, கஸ்தூரியார் வீதியிலே பட்டப்பகலில் நடந்த சம்பவம் என குறிப்பிடப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இலங்கை சீனா இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. UNBயோடு பேச இணங்கிய SJP என்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது. அங்கே தொலைபேசி மற்றும் யானை இணைந்த ஒரு சின்னத்தை அங்கே வழங்கி ஒரு படத்தை அங்கே வழங்கி இந்த செய்தியை தந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்தியும் ஊழல்வாதிகளுக்கு துணை என்கின்ற ஒரு செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இந்த குற்றம் எதிர் தரப்பினரால் சாட்டப்படுகிறது. அவை சார்ந்து அந்த செய்தி நகர்கிறது. வேலணை ஊர்காவல்துறை மருத்துவமனைகளை இணைத்து சேவையை விஸ்தரிக்க திட்டம் என்கின்ற செய்தி உட்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. மாங்குளம், கிளிநொச்சி, பருத்தித்துறை வைத்தியசாலைகளிலே சிறப்பு சிகிச்சை நிலையங்கள் விரைவில் இயக்க நடவடிக்கை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரதமரை சந்தித்த இராணுவ தளபதி என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. புதிய அரசியல் அமைப்பு 18 முடிவெடுப்போம், தமிழரசு கட்சி பேச்சாளர் சுமந்திரன். அதாவது புதிய அரசியல் அமைப்பு தொடர்பிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் பேசி வருகின்ற விடயம் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய நிர்வாகத்துக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் தொடர்பிலே எதிர்வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்திலே பேசி முடிவெடுக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் MA சுமந்திரன் தெரிவித்தார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் பால் உற்பத்தி பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளது களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். வவுனியா மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற பொங்கல் நிகழ்வு தொடர்பான புகைப்படங்கள் இணைக்கப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒப்பந்தம் 15 மாத ஹாசா போர் முடிவுக்கு வந்தது உறுதிப்படுத்தினார் பைடன் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் முழுமை பெறவில்லை என இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்திருக்கிறார். எனவே அமெரிக்காவின் அனுசரணையிலே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடாத்துவதாக செய்திகளில் நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஆனால் அமெரிக்கா இவ்வாறு தெரிவிக்கும் போது இஸ்ரேல் இவ்வாறு எதிர்கருத்தை தெரிவித்ததானது உலக அரசியலிலே ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பல செய்திகள் முக்கிய செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. விலை மனு கோரல் விவகாரம், அரசு ஊடகங்கள் கூட்டுத்தாபன தலைவருக்கு எதிராக முறைப்பாடு, வங்குரோத்து நிலையிலிருந்து மீள ஆதரவை வழங்குங்கள், இந்திய உயர்ஸ்தானிகரிடம் சஜித் கோரிக்கை என்கின்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே குழந்தைகளிடையே நோய்கள் அதிகரிப்பு, பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்பான ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. புவிசார் அரசியல் மாற்றங்களை மேம்படுத்த அடுத்த 6 மாதங்களிலே மிக முக்கியமான விடயங்கள் என்கின்ற விடயத்தை வரி நிபுணர்கள் எச்சரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அந்த செய்திகளும் இன்றைய முக்கிய செய்திகளாக தினக்குரல் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கை அரசின் திட்டத்துக்கு சீனா முழுமையான ஒத்துழைப்பு, சீன பிரதமர் லீ ஷியாங் உறுதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில் முதலீடு செய்வதற்கு வாருங்கள், சீன முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரா அழைப்பு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. மன்னாரில் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கிச்சூடு, 2 உயிரிழப்பு, 2 படுகாயம், வழக்குக்காக வந்த வேளை பயங்கரம் என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தியும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். உலக புகழ்பெற்ற சீன நிறுவனங்களுடன் ஜனாதிபதி அனுரா விசேட கலந்துரையாடல் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. தீர்வு திட்ட நகர்வு பற்றி 18 முடிவெடுப்போம் கூறுகிறார் சுமந்திரன். அதாவது 18ஆம் தேதி அவர்கள் கூட போகிறார்கள், அங்கே முடிவெடுப்பார்கள் என சொல்லப்படுகிறது. பொங்கு தமிழ் மக்கள் பேரெழுச்சி பிரகடனத்தின் 24வது ஆண்டு இன்று என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பொங்கு தமிழ் நிகழ்வு இன்று யாழ் பல்கலைக்கழகத்திலே அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணி அளவிலே பொங்கு தமிழ் பிரகடன பொது நினைவு தூபியிலே அனைத்து மாணவர்களும் உணர்வுடன் ஒன்று திரண்டு இந்த பொங்கு தமிழ் நிகழ்வில் பங்கெடுக்க உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீன ஜனாதிபதியை இலங்கைக்கு வருமாறு அழைத்தார் அனுருகுமார் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி.
ஸ்ரீதரன் எம்பி முடிந்தால் ஸ்டாலினுடன் பேசி மீனவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கட்டும், யாழ் மீனவர் அமைப்பு சவால் விட்டிருக்கிறது. இலங்கை இந்திய மீனவர் விவகாரம், மீனவர்களை ஏமாற்ற சிலர் முயற்சி, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பிலே தமிழ்நாட்டு முதலமைச்சருடன் பேச போவதாக கூறி வடபகுதி மீனவர்கள் சில அரசியல்வாதிகள் என்று கூறி வடபகுதி மீனவர்களை சிலர் அரசியல்வாதிகள் ஏமாற்ற முயற்சிப்பதாக முன்னாள் களத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சாட்டியிருக்கிறார். நீண்ட காலமாக இந்த மீனவ உறவுகள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இது இப்பொழுது இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகிறார்கள். உட்பக்க செய்திகளிலே ஆண்டுக்கு 56 பில்லியன் ரூபாய் நட்டமடையும் மின்சார சபை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மின்சார சபை நட்டமடைவதாக கணக்கு காட்டப்படுகிறது. ஆனால் மின்சார சபையில் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய உறவினர்கள் அமைத்திருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின் கொள்வனவு செய்யப்படுவது, இயற்கையாக நீரின் மூலமாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களில் அவற்றை செய்யாமல் உறவுகளிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதால் இந்த மின்சார சபை நட்டமடைவதாக குற்றங்கள் தொடர்ச்சியாக சாட்டப்பட்டு வருகிறது. வரவள திணைக்களம் களவாடி உள்ள காணிகளை உடன் விடுவிக்க வேண்டும், ரவிகரன் எம்பி கோரிக்கை என்கின்ற விடயங்களும் பத்திரிகைகளிலே இன்று அமைய பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறு நான் ஹோஸ்டோ. என்னோட கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் திங்கட்கிழமை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.